ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆலிவ் போர்டில் போட்ட ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2க்கான இங்கிலீஷ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. கிளியர்? ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2 போட்டுட்டோன்னே அதுக்கப்புறமா இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் இங்கிலீஷ்க்கான அனாலிசிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 கொஷின்ஸ் கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து நான் இந்த டெஸ்ட் போடும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா மாட்ரேட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஒரு சில கொஷின்ஸ் போட்டிருக்கலாம், பட் ஆனால் போடலை. அந்த டைமுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியலன்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஸோ அந்த கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இதில் வந்து ஓவராலாகவே பார்த்திங்கன்னா ஆலிவ் போர்டு மெயின்ஸ் மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது கம்பேர் டு கைட்லி. ஓகே, ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு டெஸ்ட்டு போட்டோன்னா ஃபுல்லாக கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அதுவும் மெயின்ஸ் மார்க்னால் இப்போது அந்த மெயின்ஸில் நம்மளால் இந்த கொஷின் நம்மளால் போட்டிருக்க முடியும் அப்படின்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸில் வந்து நம்ம டஃப் கொஷின்ஸ் அந்த கொஷினை வந்து நம்ம மெயின் எக்ஸாமில் கேட்டாலும் நம்ம டச் பண்ண மாட்டோம், ஏன்னா டைம் ரொம்ப இழுக்கும்ல. அந்த மாதிரி கொஷின்லாம் போட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈவன் ரீசனிங் குவான்ஸில் தான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த கொஷினை பார்த்தா என்னால் போட முடியும், நான் வந்து மெயின்ஸில் இந்த மாதிரி கொடுத்தா போடுவேன் அப்படின்ற ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணியிருப்போம் எக்ஸாம் நம்ம மார்க் டெஸ்ட் போடும்போது. அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். கிளியர்? ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து எந்த சில கொஷின்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் பார்க்கும்போது இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னா இங்கிலீஷும் வந்து அது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. ஸோ நான் பர்சன்டேஜ்லாம் வச்சு செக் பண்ணும்போது கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட்டு. ஸோ அதனால் இங்கிலீஷ்க்குமே நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். பட் அதே ஈக்குவல் டைம் எல்லா சப்ஜெக்ட்க்கும் நம்ம பிரித்து டெய்லி கொடுத்தோன்னா கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அனலைஸ் பார்ப்போம். ஸோ அனலைஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இதில் பேராஜம்பிள். ஆக்சுவலி இந்த பேராஜம்பிள் நம்ம போட்டிருக்கலாம், பட் ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால என்னால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே இதில் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஈஸியாக வந்து இதில் ஒரு க்ளூ இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பட் ஆனால் அதை நான் வந்து அந்த டைமுக்கு யோசிக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு பேராஜம்பிள்னால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா தான் பேரிங் எதுனா கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் அதையே ஃபஸ்ட்டு கவனிக்காமல் விட்டுட்டேன். என்னென்னா சென்டென்ஸ் டி வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டி வந்து 4th பிளேஸில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸை நான் கவனிச்சிருக்கணும், பட் ஆனால் நான் மார்க் டெஸ்ட் போடும்போது நான் அதை பார்க்கவே இல்லை, அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா 3, 4, 5, 6 மொத்தம் 6 சென்டென்ஸு. அப்போ டி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு பேரிங் ஒரு கரெக்ட் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எந்த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தென் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் கேட்டாங்க. ஜம்பிள்டு சென்டென்ஸ்னால் இந்த டியில் ஜம்பிள் ஆகியிருக்கலாம், அந்த சென்டென்ஸ் கேட்டிருந்தாங்க. தென் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் வில் பி லாஸ்ட் ஒன் பட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. தென் வந்து எஃப்போட நெய்பரிங் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ இத்தனை கொஷின்ஸ் தான் வந்து இதில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கான அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அப்போது இதில் ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே நம்ம பண்ணுற அப்ரோச்சே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதை சேஞ்ச் பண்ணதுனால தான் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மார்க் டெஸ்ட் போடும்போது. ஸோ ஃபார் த லாஸ்ட் 2 டிகேட்ஸ், ஸோ ஃபார் த லாஸ்ட் 2 டிகேட்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன் அதனால், ஏன்னா எனக்கு இந்த ஃபார் த லாஸ்ட் டிகேட்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன். ஃபார் த லாஸ்ட் 2 டிகேட்ஸ் எ குரூப் ஆஃப் பயாலஜிஸ்ட், material scientist and engineer at Harvard University has focused on the feature of Venus flower basket that attracted O1. So that attracted O1
the intricate design of its glass skeleton. ஓகே, ஸோ இங்கே இன் சென்டென்ஸ் ஈல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பயாலஜிஸ்ட் ரிச்சர்ட் ஓவன் இருக்குது. அவரோட பேரே வந்து இங்கிலீஷ் பயாலஜிஸ்ட் ரிச்சர்ட் ஓவன். ஆனால் இங்கே ஷார்ட் ஃபார்மில் தான் அவரோட ஓவன், அது வந்து ஓவனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அந்த ஃப்ளவர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்ரிவேஷனாக இதை வந்து யாருன்னா எக்ஸாமில் அப்போ போடும்போது நோட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இதில் அந்த எல்லா கொஷின்ஸுமே கன்ஃபார்மாக அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம கவனிக்காமல் விட்டுட்ருப்போம் டெஸ்ட் போடும்போது. ஸோ இங்கே பாருங்கள், அப்போது எனக்கு ஏ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னா ரிச்சர்ட் ஓவன் அவரோட பேரை தான் அங்கே ஷார்ட்டாக ஓவன் கொடுத்துருக்காங்க, அதனால ஏ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ பியில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ரீசன்ட் ஒர்க், தேர்ன்றது ப்ரொனவுன், அப்போ நிறைய பேரை குறிக்கும். ஸோ அதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. சியில் பார்த்தீங்கன்னா இட் ரிசம்பிள்டு, இட்டு ரிசம்பிள்னால் ஏதோ ஒரு விஷயத்தை ரிசம்பிள் பண்ணியிருக்கு, இட்டுன்றதும் ஒரு ப்ரொனவுன். ஸோ இதுவுமே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. இட்டுன்ற சென்டென்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகுது, அதனால மெயின்ஸ் எக்ஸாமில் வரும்போது இட்டு வச்சும் ஒரு சில சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது இட் ரிசம்பிள்டு எ டெலிகேட் கார்னுகோபியா. இப்போ ஏதோ ஒரு இது வந்து இது ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன ரிசம்பிள் பண்ணுதுன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு இது இங்கே ப்ரொனவுனாக தான் அந்த இட் வந்து ஆக்ட் ஆகுதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டி வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸு. இப்போ எஃப் பாருங்கள், எஃப் வந்து த ஸ்கெலட்டான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், த அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க, அது நாட் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ எஃப்மே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாது, இ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. ஆக்சுவலி இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு என்ன, நான் ஃபஸ்ட்டு ஈன்ட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் போட்டுட்டு இரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஏ தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். நான் வந்து எப்படி அப்ரோச் எடுத்துட்டேன்னா, இங்கே லாஸ்ட் 2 டிகேடுன்னு இருக்குது, இங்கே 1841ன்னு இருக்குது. அப்போ பாஸ்ட்டு தானே வரணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டேன். பட் ஆனால் பாஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டராக வரணும் அப்படின்றதுக்காக அப்படி யோசிச்சுட்டு எனக்காண்டி அந்த ஃபுல்லாக சென்டென்ஸே படிக்காமையே விட்டுட்டேன். ஏன்னா இங்கே ஓவன் பயாலஜிஸ்ட் ரிச்சர்ட் ஓவன், அவரை தான் அங்கே அது வந்து ஓவனை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை வச்சே நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருப்போம். ஸோ இதை வச்சு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா டியோட ஜம்பிள் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக the ability to 1000 of yearsன்னு வருமா? ஸோ இதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன். ஸோ பிக்கு அப்புறம் எஸ் வரும் அப்படின்ட்டு டியில் கரெக்டாக பிக்கு அப்புறம் எஸ் வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர் வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். எப்படின்னா எபிலிட்டி டு சேனல் லைட் த்ரூ இட் சிலிக்கா இந்த மேனர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸை. ஸோ இதை வச்சு தான் பிஎஸ்எஸ்ஆர் அப்படின்றத வந்து இது பண்ணேன். ஸோ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா QPSR. ஓகே, ஸோ டிக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா QPSR. கிளியர்? ஸோ QP அதான் வந்து எப்படி கண்டுபிடிச்சன்றது சொன்னல இப்போது. ஸோ ஏன்னா QPSR தான் அதுக்கு ஆன்சரு. ஸோ நான் பிஎஸ் வரும்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் ஆறு தான் வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எஸ் வந்து எபிலிட்டி டு சேனல் லைட் த்ரூ இட் சிலிக்கா ஸ்டாண்ட். ஸோ நம்ம டி வந்து ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக. ஏன்னா ஜஸ்ட் அந்த எஸ்ஆர் பிஎஸ்ன்னு நம்மளுக்கு ஈஸியாக பேர் ஆகிடும் அந்த இடத்துல. அதனால் மேபி உங்களுக்கு எஸ்ஆர் அப்படின்றது பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பிஎஸ் கண்டுபிடிச்சிட்டா வர பேலன்ஸ் 3 ஆப்ஷன் வச்சு படித்து பார்த்தா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போது டின்றது நார்மலாக எல்லாருமே அந்த சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இந்த 4th ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து பேரிங் எதுனா கிடைக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈல என்ன பேசியிருக்காங்க, இன் 1841 த இங்கிலீஷோட பயாலஜிஸ்ட் ரிச்சர்ட் ஓவன் மார்வல்ட் அட் த இன்ட்ரிகேட் ஸ்கெலட்டன் ஆஃப் எ நியூ ஸ்பாஞ்ச் ஸ்பீஷஸ் ஃபவுண்ட் நியர் த பிலிப்பைன்ஸ். ஓகே, அப்போது இங்கே தான் வந்து அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க, இன்ட்ரிகேட் ஸ்கெலட்டன் ஆஃப் எ நியூ ஸ்பாஞ்ச் ஸ்பீஷஸ் வந்து எங்கே ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிலிப்பைன் நியர் ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரிசம்பிள், இது மாதிரி ரிசம்பிள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாமா? இட் ரிசம்பிள்டு இந்த இன்ட்ரிகேட் ஸ்கெலட்டான் தான் இப்படி டெலிகேட் கோர்னுகோபியாவாக ரிசம்பிள் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அப்போ ஈக்கு அப்புறம் தான் இந்த இட்டுன்றது இந்த ஸ்கெலட்டான் ஆஃப் எ நியூ ஸ்பாஞ்ச் ஸ்பீஷஸை குறிக்கிறது தான். அப்போது எனக்கு ஈக்கு அப்புறம் சின்ற ஒரு பேர் கிடச்சிருச்சு. கிளியர்? ஸோ ஏன்னா வந்து ப்ரொனவுன் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த முன்னாடி பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம்னா அதுக்கு அடுத்த சென்டென்ஸில் ஹீன்னு இருக்கும்ல, லைக் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இந்த இன்ட்ரிகேட் ஸ்கெலட்டன் ஆஃப் எ நியூ சி ஸ்பாஞ்ச் ஸ்பீஷஸ் இங்கே இட் ரெசம்பிள்டு அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இதை வச்சு ஈஸி, அப்போ எனக்கு செகண்ட் சென்டென்ஸ் சீன்றது தெரிஞ்சிருச்சு.
ஸோ வேறு எதனா இப்போ இங்கே சியில் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னு படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். It resembled a delicate cornucopia. He wrote one woven from stiff, glistening, elastic thread resembling the finest hair of spun glass. Okay. ஓகே. ஸோ அதோட ஃபீச்சர் அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ வேறு எதுனா பேர் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு டி வந்து ஆர்டர் தெரிஞ்சிடுச்சு. ஸோ டியில் பாருங்கள் 180 years later அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக படிக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் இங்கே 180 years லேட்டர்னா ஒரு 180 வருஷத்துக்கு லேட்டர் 180 வருஷத்துக்கு ஸோ 180 years லேட்டர்னா 180 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து 180 வருஷத்துக்கு அப்புறம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏல பார்த்தீங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 2 decades. ஸோ 2 ஃபார் த லாஸ்ட் 2 decades அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ 2 டைம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபார் த லாஸ்ட் 2 decades அப்படின்றது கடந்த காலத்தை பற்றி சொல்கிறது. கடந்த 20 years அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே 180 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வந்து ஃபார் த லாஸ்ட் 2 decade அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே தேர்ன்னு இன்னொரு ப்ரொனவுன் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், ப்ரொனவுன்னா அதுக்கு இன்னொரு பேர் கிடைக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஏல பயாலஜிஸ்ட், மெட்டீரியல் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இத்தனை மெம்பர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுடைய ரீசெண்ட் ஒர்க்குன்னு சொல்லலாமா, தேர் ரீசெண்ட் ஒர்க்கு. அப்போது நான் ஏக்கு அப்புறம் எனக்கு என்ன வரும்னா பி தான் வரும்ன்றதை நான் பேர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பேலன்ஸ் டேஷ் இருக்குது இந்த இடத்துல தான். அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக இதில் அந்த 5 கொஷினுமே அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சவங்க இந்த 5மே அட்டன் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா இந்த ஓவன் அப்படின்ற வார்த்தையை கூட கவனிக்காமல் விட்டுருப்போம். ஸோ அதனால் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்தது பேலன்ஸ் இருக்க எஃப் தான் வரும் இங்கே. சியில் வந்து அதோட இதை பற்றி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கெலட்டான் வந்து எப்படி மேட் ஆகுதுன்றதை பற்றி சொல்கிறாங்க. மேட் ஆஃப் கிளாஸ் விச் த அனிமல். ஸோ அது எப்படி மேட் ஆகுது அப்படின்றது பேசுகிறாங்க. எதுலேருந்து வருதுன்னா சி வாட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தென் வந்து டியில் என்ன பேசுகிறாங்க, சயின்டிஸ்ட் வந்து ஸ்டில் மார்வல் அட் தி ஸ்பாஞ்ச். 180 year லேட்டரும் நோட்டபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது, stunning longevity, some glasses sponge are thought to live many thousands of years, placing them among the longest lived animal and the ability to channel light through its silica strand in the manner of fiber optic அப்படின்னு சொல்கிறாங்க. 180 வருஷத்துக்கு அப்புறமா இது வந்து ஒரு பெரிய நோட்டபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடந்த காலத்தை பற்றி சொல்கிறாங்க. ஃபார் த லாஸ்ட் 2 decade வந்து குரூப் ஆஃப் பயாலஜிஸ்ட், மெட்டீரியல் சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரீசெண்ட் ஒர்க் வந்து இந்த ஸ்கெலட்டான் இது பற்றி ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெப்த்தாக மீனிங் புரியலனாலும் ஜஸ்ட்டு இதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். இந்த டீன்றதை ஃபஸ்ட்டு நான் அதை ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ்ன்னு கவனிக்காமல் விட்டது ரொம்ப பெரிய மிஸ்டேக். எக்ஸாமில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம. ஓகேங்களா? ஒரு வாட்டி நம்ம பார்த்துடணும் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் எதுனா கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ECFDAB. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 78th கொஷின்லேருந்து ஒரு பேராஜம்பிள் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நம்ம டெய்லி பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த மாதிரி கொஷின் கொடுக்கும்போது நம்ம மெயின்ஸில் அதை தொடுறதுக்கே பயப்படுறோம். கரெக்டாக? ஏன்னா இன்றைக்கி நான் இதை ஃபெல் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். இதில் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவோமோ. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷினும் என்னமோ சம்திங் வந்துருந்துச்சு இப்போது இந்த மார்க்கில். பட் ஆனால் இதுக்கு ஆக்சுவலி ஒரு சிம்பிள் அப்ரோச், நம்ம டெய்லி பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி. இதை பார்த்தோன்னே லைக் இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலையே ஆப்ஷன் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனால் மேக்ஸிமம் மெயின்ஸ்க்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பேராஜம்பிள் பார்க்கும்போது. ஓகே? ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் ஆர்டர் இஸ் கரெக்ட், சென்டென்ஸ் வந்து அரேஞ்சு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆல் த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மற்ற சென்டென்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட் ஆர்டரில் இருக்குது எக்ஸப்ட் செகண்ட் அண்ட் 5th சென்டென்ஸை. அதே மாதிரி கிவன் ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆஃப் த கரெக்ட் ஆர்டர் அப்படின்லாம் சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஆர்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக
அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷனை பார்க்காம நம்ம எப்பவுமே போல் பேராஜம்பிள் போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதில் இந்த மாதிரி கொஷின்ஸில் எல்லா கொஷினும் போட முடியாது. பட் ஒரு 5 கொஷின் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 2-3 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வரை 2 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இது ஒரு 2-3 கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக பேர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷினையும் போட முடியலனாலும் அதில் ஒரு 2 கொஷின் போட்டால் கூட ஒரு குட்டு தான் அது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம டெய்லி பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க. இதை விட்டோன்னா அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி யூஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. பட் ஆனால் எக்ஸாமில் இதை விட டஃப்பாக வந்துச்சு. இதில் டஃப்பாக கொடுத்துட்டு வேறு எதுனா வேறு எதுனா டாப்பிக்கில் இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம அதை தான் அட்டென்ட் பண்ணணும். அது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது டஃப் இது ஈஸி அப்படின்றது. கிளியர்? ஸோ இது எப்படி அப்ரோச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து சி தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சி படித்து பார்க்குறேன். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அன்கன்ட்ரோலபிளி பர்ஸ்ட் இன்டு ஒன் ஆஃப் த பிளானட்டோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் எக்கோசிஸ்டம் ஃபார் நியர்லி 3 months. ஸோ ஆயில் நேச்சுரல் கேஸ் வந்து அன்கன்ட்ரோலபிளாக ஒரு பஸ்ட்டாக இருக்குது. எதுலனா ஒன் ஆஃப் த பிளானட்டோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் எக்கோசிஸ்டமில் ஃபார் நியர்லி 3 months வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து அன்கன்ட்ரோலபிளாக பஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே ஆர்டரில் கொடுத்துருக்கிறது ஏ. ஸோ இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம படிப்போம். வென் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லேர்ன்ட் அபவுட் த டீப் வாட்டர் ஹாரிசான் ஸ்பில், Vin McNamee, chief photographer of Getty Images, was stuck thigh deep in pluff mud and humber quicksand like miasma. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே படிக்கும் போது எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு சி இது ஆக்சுவலி ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின், ஆனால் அட்டன் பண்ணாமல் வந்திருக்கோம். ஸோ இது 2 மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க, ஒரு ஈஸியான கொஷின். பட் ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் படிச்சுட்டு சிக்கு அப்புறம் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு அப்புறம் ஏ வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு இதுலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்றது. ஸோ அதை வச்சு தான் நான் ஆப்ஷன் பார்க்கும்போது அப்போது எனக்கு இங்கே இந்த சென்டென்ஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை தவிர மற்றது எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலான்னா இதுதான் ஆன்சர் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பி தான் ஆன்சர்ன்ட்டு. மற்ற சென்டென்ஸ்லாம் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 2 மார்க் இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த டைமில் அட்டென்ட் பண்ணோன்னா நம்மளோட மார்க் எங்கேயோ பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணாதீங்க. பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டெய்லி. கிளியர்? ஸோ சிக்கு அப்புறம் அப்போது வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் தான். ஏன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்டிவ் எக்கோசிஸ்டம் நியர்லி 3 months சொல்லியிருக்காங்களா. இங்கே பாருங்கள் எஃப்பில் the oil spilled covered 15,000 square mile of the ocean according to environmental damage assessment conducted by the National Oceanic and Atmospheric Administration. அவங்களோட இது வந்து கண்டக்ட் பண்ண இதில் இதை சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு சிக்கு அப்புறம் எஃப் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஆர்டர் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ஆர்டர் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணோம். டி, எனி ஒன் ஸ்பெண்டிங் தர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஆன் த யூரோப்பியன் மெயின்லேண்ட் will likely have observed that is quite common to meet staff in shops and hotel who can hold a conversation in English and to read signs and menus in the language. ஸோ யாருன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் யூரோப்பியன் மெயின்லேண்டில் செலிப்ரேட் பண்ணுறவங்க அவங்க என்ன லைக்காக அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் வந்து ஷாப்பில் ஹோட்டல்லாம் பார்க்கும்போது கான்வர்சேஷன் இங்கிலீஷில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த லாங்குவேஜஸ் மெனு ரீட் பண்ணுறது அவங்களோட சயின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டி. ஏல பார்த்தீங்கன்னா திஸ் ஃபேக்ட், இது ஒரு ஃபேக்ட் மாதிரி தானே சொல்கிறாங்க, லைக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸ்டாஃபு, ஷாப்ஸு, ஹோட்டலு அவங்க அந்த கான்வர்சேஷன் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி மெனூஸ்லாம் வந்து லாங்குவேஜ் வந்து ரீட் சயின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து ஆஸ் நோ சர்ப்ரைஸ் அண்ட் இட் இஸ் நோ ஆக்சிடென்ட். ஏன்னா வந்து அதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. ஏன்னா இப்போது எல்லா கண்ட்ரிலையுமே லைக் அந்த இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அதனால அதில் எந்த ஒரு ஆச்சரியம் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு டிக்கு அப்புறம் ஏ வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் the spread of English skill is யூரோப் வந்து result of educational policies that have intensively promoted அவங்களோட டீச்சிங் வந்து பப்ளிக் ஸ்கூல் ஓவர் த பாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு அப்புறம் அதோட ரீசன் வந்து டைவர்ஸ் அண்ட் வெல் நோன். தென் இங்கிலீஷ் வந்து ஒரு மேஜர் லாங்குவேஜ் ஆஃப் கல்ச்சராக இருக்குது.
தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருக்குது நேட்டிவ் லாங்குவேஜில். ஆஃப்டர் சைனீஸு ஸ்பானிஷ்க்கு அப்புறம் இங்கிலீஷ் தான் வந்து பேசப்படுது. அதுக்கப்புறமா பாருங்கள் சியில் இது சொல்லிட்டோன்னே எஃப் வந்திருக்கு பாருங்கள், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இங்கே நேட்டிவ் லாங்குவேஜஸில் இங்கிலீஷ் வந்து தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன். ஸோ எனக்கு சிக்கு அப்புறம் எஃப்பும் பேர் ஆகுது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா இங்கே நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் இங்கிலீஷ் நம்பர் வந்து லைக் வந்து எவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ சிக்கு அப்புறம் எஃப்புமே எனக்கு பேர் ஆகுது. ஸோ எஃப்க்கு அப்புறம் கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் இந்த பி படிக்கும் போது உங்களுக்கு தர்ஃபோர் அப்படின்ற ஒரு வார்த்தை கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ தர்ஃபோர் அப்படின்னாலே ஒரு ரிசல்ட்டு கன்க்ளூஷனுக்கு வரது தான். ஸோ இங்கே இந்த கம்யூனிகேஷன் வேல்யூ ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்றது தர்ஃபோர் ஹை அண்ட் ஸோ இஸ் த இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து எனக்கு லாஸ்ட் சென்டென்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஸோ இது வந்து எல்லாமே கரெக்ட் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். ஆல் த சென்டென்ஸ் ஆர் இன் கரெக்ட் ஆர்டர். மேபி வந்து இது இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது அந்த டைமுக்கு இது மீனிங் ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருந்துச்சுன்னா இது அழகாக நீங்கள் வந்து இந்த கொஷினையும் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். கிளியர்? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா லைக் இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கொஷின் வந்து அட்டென்ட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கலன்னா இது கஷ்டம். நான் இப்போ பேராஜம்பிளில் சொல்லியிருப்பேன் இட்டுன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அது ப்ரொனோனை ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதில் பாருங்கள் இட் வாஸ் த 2000ன்னு இருக்குது. ஸோ இட் வாஸ் த 2000 அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரொனோனை குறிக்கிற மாதிரியா இந்த இது ஒரு ஹிட்டு அந்த அப்போ இல்லை. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளியர்? ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து இந்த பாயிண்ட் இப்போ மெயின் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் FEABDC. எஃப் உருகே இம்போர்ட் இட்ஸ் ஆயில், அதனுடைய ஆயில் அது இம்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்க்கு அடுத்தது டிமாண்ட் ஃபார் எனர்ஜி இன் த கண்ட்ரி had grown by 8.4% த ப்ரீவியஸ் இயர். ஸோ இங்கே வந்து ஓகே எனர்ஜி பில்ஸ் வேர் இன்க்ரீஸிங் அட் எ சிமிலர் ரேட் அட் த சேம் டைம், அதனால இன்க்ரீஸும் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுலாம். ஸோ இப்போ அவங்க அங்கே ப்ராப்ளம் ஏற்படுது. அது எந்த மாதிரி ப்ராப்ளம்? இங்கே உருகே அப்படின்ற கண்ட்ரியை தான் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எஃப்க்கு அப்புறம் ஈன்ற பேர் கரெக்டாக தான் வருது. கரெக்டாக? ஸோ நீங்கள் படிக்கும்போதே தெரியுது. ஏன்னா இங்கே டிமாண்ட் ஃபார் எனர்ஜி இந்த கண்ட்ரி. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் விட க்ரோ ஆகுது. அதேமாதிரி அதனால எனர்ஜி பில்ஸ் எல்லாமே வந்து அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப்க்கு அடுத்தது ஈன்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஏ பாருங்கள். After a period of volatility in the 1980s, the crude oil price barrel had reached its lowest point at the end of 2001 world, but then over the course of 6 years. ஸோ இதில் நிறைய இயர்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஆனால் இங்கே பியில் பாருங்கள் ஏக்கு அப்புறம் தான் பி சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஏன்னா இட் வாஸ் த 2000 ஃபாசில் ஃபியூவல் ப்ரைஸ் வந்து வேர்ல்டு வைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஏல வந்து அதுக்கான ரீசனை சொல்கிறாங்க. ஃபாசில் ஃபியூவல் ப்ரைஸ் வேர்ல்டு வைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ஏல வர ரீசன்ஸ் வரும். அப்போது பிக்கு அப்புறம் தான் ஏ. ஸோ அப்போது இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் தப்பு. கரெக்டாக? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்னா ஒன்லி த 5th and last sentence ஆர் இந்த கரெக்ட் ஆர்டர், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நீட் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதுக்கான கரெக்ட் இது பார்த்திங்கன்னா BAFEDC. எஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ எனக்கு உருகே அப்படின்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகாது. இங்கே பிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் எஃப் வருது. பியில் வந்து ஃபாசில் ஃபியூவலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு. எப்போனா ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் வாலட்டாலிட்டி. அதில் சம்திங் ரீசன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் எந்த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் வரக்கூடிய யார் யார் வந்து அதில் இதுவாயிருக்காங்க அப்படின்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்றதுலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம பேசுவோம். ஸோ எடுத்தோடனே ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஸோ அப்போது இதை வச்சே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இது தப்பு அப்படின்றது சொல்லியிருக்கலாம். கிளியர்? ஸோ இது வந்து 2 மார்க்கு. ஸோ 3 கொஷினில் ஒரு 2 கொஷின் போடலாம். ஒரு கொஷின் போட்டிருந்தாலும் ஓகே தான், குட் தான் இதில். கிளியர்? ஸோ வேறு என்ன கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு பார்ப்போம். இதில்
ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த காலம் பேஸ்டு இதுவும் 2 மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கொஷின் நான் எக்ஸாம் அப்போது டெஸ்ட் போடும்போது எப்படி அப்ரோச் பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த காலம் 1 to காலம் 3லேயே வந்து எனக்கு அந்த பேரிங் கிடச்சிருச்சு. ஸோ நான் அதில் எந்த எரர் அப்படின்றத அப்போ வந்து நான் நோட்டீஸ் பண்ணலை. பட் ஆனால் அனலைஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாதி பேர் போட்டிருக்கலாம், போடாமலும் இருந்திருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஏஇஐ அப்படின்றது நான் பேர் பண்ணிட்டேன். கரெக்டாக அது திஸ் ரைஸ் இன் சைல்டு பாவர்ட்டி இஸ் எ இங்கே என்ன கொஷின் அப்ரோச் என்னென்னா, ஸோ நம்ம ஒரு காலம் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇஐ அப்படின்னு பேர் பண்ணுறோன்னா அதில் ஒரு எரர் இருக்கும். லைக் அதே எரர் தான் இந்த 3 சென்டென்ஸில் எதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இதுக்கு இதுதான் அப்படின்றத நம்ம பேர் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேர் பண்ணதில் இந்த ஒரே ஒரு லைக் ஆப்ஷன் இருந்ததுனால நான் என்னால் ஈஸியாக நான் அந்த எரர் கவனிக்காமே போட்டுட்டேன். பட் எக்ஸாமில் திடீர்னு 2-3 ஆப்ஷன்ஸ் லைக் இதே பிடிஜியே இன்னொரு இடத்துல வந்து அந்த 1 to 3ல் வச்சுட்டா மாற்றி வச்சுட்டு இருந்தான்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் மார்க் பண்ணுறது கஷ்டமாயிட்ருக்கும். ஸோ அதனால் லைக் அதில் என்ன எரர், எந்த மாதிரி எரர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஏஇஐ. ஸோ ஹேவுக்கு அப்புறம் எப்போவுமே வந்து V3 தான் வரணும். இங்கே அக்வர்டுன்னு இருக்குது. ஸோ அக்வர்டுன்னு வரணும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஏஇஐக்கு 2 தான் வந்து சென்டென்ஸு. இங்கேயும் பாருங்கள் ஆவுக்கு அப்புறம் ஃபெசிலிட்டேட்டட்னு தான் வரணும். ஸோ அதனால தான் ஏஇஐ 2 சேம் எரர் கொண்டது. தென் பிடிஜி பாருங்கள். ஸோ பிடிஜி should revise their mining policies and regulation to reflect the opportunities and challenges DG posed by the increasing global demand of critical minerals. Okay. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ஓஎஃப்எஃப்னு இருக்கா. ஸோ அந்த ஆஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆஃப் வந்து நம்ம எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், லைக் ஒரு செப்பரேஷன் ஆர் ரிமூவலுக்கு தான் 2 F உள்ள ஒரு ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த வி ஆர் டிஸ்கஸிங் டிமாண்ட் ஃபார் சம்திங். அப்போ வந்து ஃபாரி இல்லைனா ஓஎஃப் குண்ட ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ ப்ரிப்போசிஷன் தான் அங்கே எரரு. ஸோ சென்டென்ஸ் 1 தான் இதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் 1 பார்த்தீங்கன்னா அர்பன் பிளானிங் ஹஸ் எவால்வ்ட் சிக்னிஃபிகண்ட்லி பட் ரேபிட் டெவலப்மெண்ட் ஹஸ் ஆஃபன் லெட் டு இன்அடிக்வேட். இங்கே ப்ரிப்போசிஷனே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆன் க்ரோயிங் சிட்டிஸ்ன்னு இருக்கா. ஸோ ஆன் க்ரோயிங் சிட்டிஸ் மேலேயா இல்லை க்ரோயிங் சிட்டிஸ்குள்ளையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ க்ரோயிங் சிட்டிஸ்குள்ளே. ஸோ இன்னு தான் வரும் அந்த இடத்துல. ஸோ ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக்கா. கிளியர்? ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா யூ மை ஸோ சிஎஃப்ஹெச். ஸோ சிஎஃப்ஹெச்சில் 2 hours பிளானட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2க்கு அப்புறம் V1 தான் வரணும் அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் பிளானட் அப்படின்றது நவுனு. ஸோ நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போது அவர்ஸுன்றது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஹவர் அப்படின்னு OUR அவர்னா தான் அட்ஜெக்டிவ். சேம் அதே தான் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டிக்கு முன்னாடி தேர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்கேலபிலிட்டின்றது நவுனு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அட்ஜெக்டிவ் தான் வரணும்னா இங்கே வந்து தேர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக்கா. கிளியர்? ஸோ அதே மாதிரி தான் வந்து லைக் இந்த 77th கொஷினும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து ஆர்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி நான் அட்டன் பண்ணலை. பட் அதுக்கு அடுத்த ஆர்சி அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆர்சி வந்து லைக் எனக்கு என்னமோ அட்டன் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஏன்னா அதில் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு தெரியலன்றதுனால நான் நெக்ஸ்ட் ஆர்சி அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆர்சி வந்து கொஞ்சம் ஃபுல் அனலைஸ் பார்த்துருங்க. தென் இதுக்கான வேர்ட் மட்டும் பார்த்துடலாம். புல்வார்க் அப்படின்னா வேல்யூம். ஓகே, சினானிம். ஸோ இது வந்து rampart or wall especially one of earth or turf used as a defensive structure. ஸோ arrogantனா நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் ரஸ்டிக்னாலும் வந்து லைக் கேரக்டரிஸ்டிக் வந்து. ஸோ இந்த அனாலிஸ் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளால் இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்சி வந்து ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும்னா தனியாக அது ஃபுல்லாக பார்த்துருங்க. பட் இதுக்கான ஒக்காப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. புல்வார்க்னா என்னன்ட்டு, வேல்யூம் அப்படின்றது இது வந்து ஒரு டிஃபென்சிவ் வால், ப்ரொடெக்டிவ் வால் மாதிரி இருக்கிறது தான் வந்து புல்வார்க் இந்த வேலம் அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. கிளியர்? ஸோ ரஸ்டிக்னா வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ரஃப்பாக இருக்கிறது. ஓகேங்களா? ரோபஸ்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ டிஃபென்சிவ் அப்படின்றதுனா ஏதோ ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிஃபென்சிவ். கிளியர்?
பட் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். வேலம் பல்வர்க் டிஃபென்சிவ் மூணுமே ஒரே மீனிங் தான். பட் ஆனால் இந்த பல்வர்க் வேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஒன் ஆஃப் எர்த் ஆர் டர்ஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வால் தான் வந்து இந்த இது ரெண்டுத்தையும் மீனிங் குறிக்குது. டிஃபென்சிவ்ன்றது காமனாக வந்து எல்லாத்துக்குமே ப்ரொடெக்டிவ் சொல்லலாம் அது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம டிஃபென்சிவ் இந்த இடத்துல வராது. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதில் ஐடென்டிஃபை த வேர்ட் தட் ஆர் எய்தர் மிஸ்பெல்ட். ஆர்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். கிளியர்? ஸோ இதில் வந்து எய்தர் மிஸ்பெல்ட் ஆர் கான்டெக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 வார்த்தையும் படித்து பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து கான்டெக்சுவலி அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்ம அங்கே நோட் பண்ணணும். ஸோ இங்கே ஹைலைட்டட் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர்மைனிங் அப்படின்றது வந்து the action or process of lessening. ஸோ அண்டர்மைனிங்னா குறையிறது, லெஸ் ஆகிறது சொல்கிறது தான், ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் மிட்டிகேட் தீஸ் ரிஸ்க் அண்டர்மைனிங் எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் பை ப்ரொடெக்டிங் இ-காமர்ஸ். ஸோ ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குது. எப்படின்னா இ-காமர்ஸ், பேங்கிங், டிஜிட்டல் கவர்னன்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி, அப்போ அந்த இடத்துல வந்து இங்கே ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி எதுனா வார்த்தை தான் வரணும். ஸோ அண்டர்மைனிங் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 5 வார்த்தைக்கு நடுவில் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துருந்தேன். நம்மளுக்கு ஸ்பெல்லிங் படித்து பார்த்துட்டேன், வரலன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 5 சென்டென்ஸ் நியர்பை படித்து பார்த்துருந்தா கூட நம்ம ஈஸியாக இந்த கொஷின் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒரு போடக்கூடிய ஒரு கொஷின் தான் இந்த 88மே படித்து பார்த்துருந்தா. ஸோ இது வந்து இன்ஃப்ரன்ஸ் இதுவை அதுக்கப்புறமா இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். 90th கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்கள் இதை ஃபுல் பேசேஜ் படிக்கலனாலும் கூட இந்த காலம் ஏ காலம் பி பேர் பண்ணி பார்த்துருந்தோன்னா இது ஈஸியாக உங்களுக்கு பேர் ஆகிருக்கும். ஆர்சியில் லைக் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம். தென் இது வந்து லைக் அதில் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணது. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அதான் 2 ஆர்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆர்சியில் ஒரு ஆர்சி வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஆர்சி தான் வந்து இந்த டாரிஃப் பேஸ்ட் ஆர்சி. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன டோன் எனக்கு லைக் இந்த போடும்போது இந்த 2 ஆப்ஷனில் டவுட் இருந்துச்சு. ஒன்று அனாலிட்டிக்கல் அண்ட் காஷனரி, இல்லைனா அலாமிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் அப்படின்றது. மற்ற 3மே வராதுன்னு எலிமினேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதில் இதில் நான் அலாமிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் போட்டேன். பட் ஆனால் இது ஏன் வராதுன்னா ஏன் வராது இங்கே பாருங்கள். இட் ரிமைன் மெஷர்ட் அவாய்டிங் எக்ஸக்ரேஷன் அபவுட் டிவாஸ்டேஷன் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் மிட்டிகேஷன் ரேதர் தென் கண்டம்னிங் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அவுட் ரைட்டாக. ஓகே, சியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி சியில் இந்த காஷன் அப்படின்றதுனா ஒரு விஷயத்த முன்கூட்டியே வந்து ஒரு இது மாதிரி சொல்கிறது தானே, காஷன் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல. லைக் அந்த மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இப்போ இந்த டேரிஃப் ரேட் பண்ணதுனால இது வந்து முன்னாடியே வர ஒரு சிம்டம் மாதிரியோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதுவோ அந்த மாதிரிலாம் பேசல. ப்ளஸ் வந்து இது டேரிஃபோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணிலாம் பேசல. இந்தியாவோட எக்கனாமியை வந்து மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசவே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த இது வராது. ஸோ சி தான் வருது. அது இந்த ஃபுல்லாக படிச்சிருந்தா இந்த லைக் உங்களால் அது லிங்க் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது அசர்ஷன் அண்ட் ட்ரூன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து 6 தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இதுவுமே வந்து அந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருந்தால் இதை அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எக்ஸாமில் டைம் இருந்தால் இந்த கொஷின்லாம் படித்து பார்த்து அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயுமே எனக்கு இந்த 2 பாயிண்டில் டவுட் இருந்துச்சு, அதில் அது போயிடுச்சு. ஓகே, லைக் இதில் இந்த ஒரு வார்த்தை பார்த்துருந்தா கூட இது வராது. இதுதான் ஒரு 5 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பேலன்ஸ் 2ல் ஒன்று தப்பும் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், இங்கே ஸ்ட்ரென்தன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஸ்ட்ரென்த்தனே எதுவுமே பண்ணலை இந்த இந்தோ பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்மளை இதுவும் வந்து டிக்ரீஸ் தான் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை வச்சு கூட நம்ம இங்கே வந்து சி தான் அப்படின்றத ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபார் டிப்ளமேட்டிக் ஃபாலோட் தான் இருக்குது, டிக்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓகே. ஸோ டைனாமிக்கோட மீனிங் ஃப்ளக்சுவேஷன். ஸோ டைனாமிக் அப்படின்றது வந்து ஃப்ளக்சுவேஷன்.
ஸோ டைனாமிக் அப்படின்னா the forces are properties which stimulate growth டெவலப்மெண்ட் இது எல்லாமே டைனாமிக் சொல்கிறோம். ஸோ ஃப்ளக்சுவேஷன்னா ஒரு விஷயம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அமௌண்ட் ஆர் குவான்டிட்டி, இங்கே அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இர்ரெகுலர் சேஞ்சஸ் ஆர் வேரியேஷன் இன் நம்பர், அமௌண்ட் ஆர் குவாலிட்டி. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது தான் சொல்கிறது தான் ஃப்ளக்சுவேஷனும். ஓகே, ஸோ வல்னரபிலிட்டினா ஹார்ம், அட்டாக், டேமேஜ், நெகட்டிவ் வேர்டு. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது வந்து டீலிங் வித் பாடிஸ் அட் ரெஸ்ட் ஆர் ஃபோர்ஸஸ் இன் ஈக்விலிபிரியம். வெர்சாட்டிலிட்டி அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் பீயிங் அடாப்டபிள் டு மெனி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் பீயிங் அடாப்டபிள். ஓகே, இதுக்கு க்ளோசஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் தான். லைக் 96 பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மேபி உங்களுக்கு எக்ஸாமில் ஐயோ இதுவும் வரலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து இந்த கொஷின் 96 பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஏ ஃபிட் ஒன்லி இன் ஒன்னு கரெக்டு. ஸோ கேம் அண்டர் ஸ்க்ரூட்டினி அப்படின்றது மற்ற எந்த ஆப்ஷனோடையும் நம்மளுக்கு வந்து பொருந்தலை. ஸோ அந்த மாதிரி மூணுமே செக் பண்ணும்போது இது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஏன்றது 1ல் தான் வருது, பின்றது 2ல், சின்றது 3ல் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. லைக் ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபெல் த்ரூ அப்படின்றதே வந்து 2 இடத்துலையுமே வரா மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் இது ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால இந்த கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தென் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர்டு ஒயிட் ஸ்ப்ரெட் அலாம் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ ட்ரிகர்டு ஒயிட் ஸ்ப்ரெட் அலாம் வந்து 2, 3க்கு வருது. ஸோ இதுவுமே லைக் உங்களுக்கு 2-3 ஆப்ஷனில் வரும்போது கொஞ்சம் டெஸ்ட் போடும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான அப்ரோச் என்னன்னு பாருங்கள். ஸோ இதுக்கான சிம்பிள் அப்ரோச் என்னென்னா, அந்த 3 ஆப்ஷனுமே 3 சென்டென்ஸ்லையுமே நம்ம வந்து வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, கிராமட்டிக்கலாகவும் சரி மீனிங் வைஸும் கரெக்டாக ஃப்ளோ வருதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3த்தில் இந்த ஒரு கொஷின் வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலி ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த எரர் என்னன்னு கண்டுபிடிக்கலனாலும் அந்த கேனுக்கு அப்புறம் லைக் எந்தெந்த வரும் அப்படின்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷலி ட்ரெயின்டு சயின்டிஸ்ட் ஃப்ரம் ICMR கேனுக்கு அப்புறம் கண்டிப்பாக V1 தான். ஸோ எல்லாமே V1ல தான் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. ஆனால் இங்கே இது மட்டும் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே என்ஹான்ஸ்டுன்னு இருக்குது. ஸோ அது வராது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் அப்படின்றது வந்து இந்த சிலையும் டிலையும் தான் பேசியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து ஏவும் பியும் பார்த்திங்கன்னா மீனிங் வைஸே அது வராது. ஸோ அப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ சிடி பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் கண்டக்ட்னு இருக்கா. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் அவுட் பிரேக்ஸ் யூஸிங் சாம்பிள் ஃப்ரம் ஹியூமன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் பிரேக்ஸை பற்றி தான் பேசியிருப்பாங்க, டிசீஸை பற்றி பேசலை. ஸோ அதை வச்சு தான் இதில் என்ன எரர்ன்னு கண்டுபிடிக்கல எங்கன்ட்டு. பட் ஆனால் இந்த சென்டென்ஸோட ஃப்ளோ வச்சு இதுக்கு டி தான் அப்படின்றத ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சியில் தான் எரர் சொல்லியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் இன்ஷூர் ஈவென்ச்சுவலி ஆன் சைட் டயாக்னசிஸ் அப்படின்ட்டு சியில் தான் வந்து எரர் சொல்லியிருக்காங்க. சியில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஈவென்ச்சுவலி அண்ட் ஆன்சைட் டயாக்னசிஸ்ன்னு இருக்குது. ஸோ டயாக்னசிஸ் அப்படின்றது நவுனு. ஓகேங்களா, ஸோ டயாக்னசிவ் அப்படின்றது நவுனு. ஆனால் இங்கே ஈவென்ச்சுவலி அப்படின்றது அட்வர்பு. ஸோ நவுனுக்கு முன்னாடி வந்து அட்வர்ப் வராது, எப்போவுமே வந்து அட்ஜெக்டிவ் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து டைம்லி அப்படின்றது அங்கே கரெக்டான வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த எரர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா டைம்லி அப்படி தான் எக்ஸாக்டாக வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கெஸ் பண்ணியிருக்கலாம், எப்படின்னா இந்த டயாக்னசிஸ் அப்படின்றது நவுன், ஆன்சைட் டயாக்னசிஸ். ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து நவுன் அட்ஜெக்டிவ் வரும். ஆனால் இங்கே அட்வர்பில் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ எரரே பார்க்கலனாலும் நான் சொன்ன இந்த சென்டென்ஸ் ஃப்ளோ வச்சு கூட இந்த கொஷின் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுமே இதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பி வந்து எரர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இட் வில் பூஸ்ட் த மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் லிமிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சென்டென்ஸே வந்து பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்காங்க. அவங்க ஃப்ரைடே சொன்னது தான் பேசியிருக்காங்க. அப்போ இங்கே வில்ன்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் வந்து எரர் இங்கே. அதே மாதிரி இங்கே இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து பூஸ்டப் பண்ணுது.
இது வந்து enabling millions to save. ஸோ மில்லியன்ஸ் இந்த சிக்கு அப்புறம் தான் இந்த இது வரும், டு சேவ் அண்ட் கான்ட்ரிபியூட் $1000 more. ஸோ மற்ற சென்டென்ஸ் நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியும், இதில் தான் டாலர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, லைக் அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த கொஷின் அப்ரோச் பண்ணலாம். இதில் எரருமே நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா இங்கே பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சரில் இருக்குது வில்லு. ஸோ அதை வச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகே, மேட் வேர் அண்ட் attempt to scandalize the court. ஸோ டியில் தான் எரர் இருக்குது. அண்ட் அண்ட் attempt to interfering. ஸோ டூ இன்டர்ஃபெரிங் இருக்குது. ஸோ டூ பக்கத்தில் V1 தான் வரணும். ஸோ இங்கே வந்து ஜெரண்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது வந்து எரர் வந்து டியில் தான் இருக்குது. ஸோ எரர் டியில் பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் எது வரும் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். இங்கே வில் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு ஃப்யூச்சரில் வராது, ஓகேங்களா? ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா a show cause notice was issued by high court, ஆல்ரெடி இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து அப்சர்விங் த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன மேட் பண்ணியிருக்குன்னா வேற an attempt to scandalize the court and an attempt to இங்கே பாருங்கள் 2 + V1. ஸோ பேரலலிசம் அண்டு பக்கத்தில் இங்கேயும் 2 + V1 வரணும், கரெக்டாக? அப்போ பேரலலிசம் அப்படின்ற ஒரு ரூல் வருது இங்கே சிக்கும் டிக்கும். ஸோ அதை வச்சு பார்த்துருந்தா கூட நம்ம பி தான் இதுக்கு ஆன்சர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா பாருங்கள், வேறு எதுவுமே வேணாம், வேற an attempt to scandalize the court and an attempt to interfere with the administration of justice. 2 + V1 and 2 + V1 அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எதுனா இது பேரலலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து அப்போ இந்த அப்ரோச் வச்சு ஈஸியாக இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 102. ஸோ இதுவுமே வந்து 2 பக்கத்தில் V1 தான் வரணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏஇ வந்து போயிடுது, பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கணும். ஸோ அதில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் ஜெர்மனியோட ஃபஸ்ட்டு லெண்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் வந்துச்சுன்னா லெண்டர்ஸ் அப்படின்னு வரும், கரெக்டாக? இது வந்து ஃபாலோடு பை ப்ளூரல் நவுன் அப்படின்றது, ப்ளூரல் நவுன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ். அப்போ அந்த நவுன் வந்து அங்கே ப்ளூரலில் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு ஏல எரர் அப்படின்றது கண்டுபிடிச்சதுனால எனக்கு என்ன லைக் 2க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்றது கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த கொஷினில் எரர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால இதை ஈஸியாக அப்ரோச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேராஜம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இந்த 108, 109, 110 வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா லைக் இந்த ஒரு பேசேஜை, ஸோ இதுக்கு வந்து அன்ரிலேட்டடாக இருக்க ஒரு 2 சென்டென்ஸ், அதான் எந்த சென்டென்ஸ் அன்ரிலேட்டடாக இருக்கோ அதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ இதில் வந்து 2ம் 3ம் தான் வந்து அன்ரிலேட்டடாக இருக்குது இந்த பேசேஜ்க்கு, கான்டெக்சுவலி இன்கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இந்த 2 சென்டென்ஸ் வந்து லைக் இதுக்கு அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம், எக்ஸ்ப்ரெஸிங் எம்பத்தி. ஸோ இங்கேயுமே எம்பத்தி அப்படின்றத பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் இந்த கொஷின் வந்து நம்ம ஈஸியாக இது ரொம்ப படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு சென்டென்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ எல்லாமே வந்து கான்டெக்சுவலி இன்கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இதுக்கு அன்ரிலேட்டடாக தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஃபுல்லாக பேசேஜ் படித்தோன்னா இது நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த 3 கொஷினில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த 108. ஸோ இதுவுமே வந்து லைக் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்குமே வந்து ஆல் ஆஃப் த அபோவ் தான் வந்து கான்டெக்சுவலி இன்கரெக்ட். ஸோ இதில் 3ல் அந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த IPSPO மெயின்ஸ் 2 இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டில் இந்த மார்க் டெஸ்ட்டில் ஒரு 17 இல்லைனா ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பாருங்கள், டெஸ்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக அதுதான் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ எல்லா செக்ஷனுக்குமே டெய்லி வந்து ஈக்குவலாக டைம் கொடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் கொடுக்க முடியும். ஒரே செக்ஷன்லேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.